நமசிவாய. பிரபஞ்சத்துடன் உங்கள் ஆழ்மனதை தொடர்பு கொள்ள வைத்து அதன் மூலமாக நிரந்தரமாக ஒரு செல்வ வளம் அப்படின்ற மாதிரியான விஷயம் உங்களுக்கு வாழ்க்கையிலே எப்பொழுதுமே வாழ்நாள் முழுவதுமே இருந்து வருவதற்கு உண்டான ஒரு விஷயத்தை தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். எழுதக்கூடிய ஒரு முறை, இதை எப்பப்போ எழுதலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமும் இரவிலே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயமும் இருக்குது. இது ரெண்டுத்தையும் காம்பினேஷனாக நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 33 நாட்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்து வரலாம். 33 நாட்கள் அல்லது 50 நாட்கள், இந்த ரெண்டு டைம் பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டில் எது உங்களுக்கு வசதியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எதுக்காக அப்படின்னா, ஆஃப்டர் 33 டேஸ் உங்களுடைய மென்டலி நீங்கள் எந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் இருக்குது, உங்களோட ஆக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, உங்களோட ஆக்ஷன்ஸில் எந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் இருக்குது, உங்களுக்கு வரத்து பணவரத்து அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், செல்வ வளம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் விருப்பம் இருந்தால் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நீங்கள் இன்டென்ஷன் செட் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 33 லட்சம் அல்லது 50 லட்சம் அல்லது 3 கோடி அல்லது 5 கோடி இப்படி எது வேணால் செட் பண்ணிக்கலாம். இதில் செட் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இந்த ஒரு 4 விஷயங்கள் செட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த மாதிரியான ஒரு முறை ஒரு 33 லேக்ஸ்லேருந்து ஒரு 50 லேக்ஸ் வரைக்கும் ஒருத்தர் இதை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயத்திற்கு செய்ய முடிந்தது அவரால் அப்படின்ற மாதிரியான விஷயத்தினாலையும் அவர் அதற்கு ப்ரிப்பேர் ஆகிட்டார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அவர் செஞ்சது பார்த்தீங்கன்னா மோர் தென் 50 டேஸ் செஞ்சிருந்தார். அவர் இந்த மாதிரியான டைம் லிமிட்லாம் எதுவும் வச்சுக்கல. பட் அந்த மாதிரியான விஷயங்கள் நாம் சொல்லி அவர் செய்து வந்த காரணத்தினால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஆல்ரெடி அவருக்கு ஃபண்ட்ஸ் நிறைய வர வேண்டி இருந்த ஒரு விஷயத்தையும் அவர் மேனிஃபெஸ்ட் பண்ணார். அதே மாதிரி அவருக்கு புதிதாகவும் பணத்தை நிறைய மேனிஃபெஸ்ட் பண்ணார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இத்தனையும் சேர்த்து தான் இந்த ஒரு முறையை உங்களுக்கு கொடுக்குறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முறையை உங்களுக்கு பல காலங்கள் முன்பே நான் அதாவது ஒரு மோர் தென் 10-12 இயர்ஸ் பேக் முகநூலில் கொடுத்துருந்தேன். அதே போல் பார்த்தோம்னா நமக்கு யூடியூப்லேயும் ஒரு 4 வருஷம் முன்னால் ஒரு தடவை கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் ரீசெண்டாக கூட ஒரு தடவை அது மேலும் ஒரு முறை அதை கூறியிருந்தேன் அப்படின்ற மாதிரியான நினைவு இருக்கிறது. பலரும் செய்து கொண்டிருப்பார்கள் என்றும் நம்புகிறேன். அதை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயமாக செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்த்தான் அந்த ஒரு குறிப்பிட்ட நபருக்கு கொடுத்திருந்தேன். ஒரு நியூரோ பிளாஸ்டிசிட்டி முறை அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் இதை சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட பிரெயின் லெவல்லையே மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பான முறையிலே இருக்கும். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்ற விஷயத்தை விட செய்யக்கூடாதது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டும். செய்யக்கூடாதது அப்படின்றது பார்த்தோம்னா, இந்த 33 டேஸ் ஆர் 50 டேஸ் இதில் உங்களுக்கு எந்த விதமான பணம் சார்ந்த நெகட்டிவ் தாட்ஸ் ஆர் லிமிட்டிங் பிலீவ்ஸ்னு சொல்லுவோம். அதாவது எனக்கு இவ்வளவு தான் வரும், எனக்கு நான் ஒன்றுமே செய்யலையே, நான் வீட்டில் தான் உட்காந்துருக்கேன், எனக்கு ஜாபுக்கே போகலையே, எனக்கு எப்படி பணம் வரும், எனக்கு வேலை போயிடுச்சு, எனக்கு எப்படி பணம் வரும், எனக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆச்சு, எனக்கு எப்படி பணம் வரும், எனக்கு 5 கோடி கடன் இருக்குது, எனக்கு எப்படி இந்த பணம் வரும், எனக்கு வரதுக்கு எதுவுமே இல்லை, அதே மாதிரி எனக்கு எப்போவுமே நெகட்டிவாக தான் எல்லாம் நடக்கும், எனக்கு பணம் வரவே கூடாது, காலையில் எழுந்தாலே எனக்கு ஏகப்பட்ட பேர் ஃபோன் பண்ணுறாங்க, இப்படியான மாதிரியான விஷயங்களுக்கு இந்த மாதிரியாக நெகட்டிவ் தாட்ஸ். கடன் தீரணும், கடன் எப்போ தீரும், கடன் தீர்றதுக்கு என்ன பண்ணலாம், கடன் தீர்றதுக்கு என்ன பண்ணலாம், மேலும் மேலும் கடன் வாங்கலாமா, இவங்க கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கலாமா, இந்த கடனை நம்ம வேறு ஏதாவது ஒரு இடத்துல கடன் வாங்கி குறைஞ்ச வட்டிக்கு அடைக்கலாமா, கந்து வட்டி வாங்கியிருக்கேன், இந்த மாதிரியாக எந்த ஒரு தாட்ஸுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. அது வரும்பொழுது எல்லாமே இந்த ஒரு மந்திரத்தினை நீங்கள் தொடர்ந்து அது வர டைமில் நீங்கள் சாதாரணமாக சொல்லிட்டு இருங்க. இதை எழுதுறது அப்படிங்கிறது செப்பரேட். இது இந்த மாதிரியான ஏதாவது ஒரு தாட் வருது அப்படின்னா அதை கான்ஷியஸாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். இதுதான் இதில் இருக்கிற சேலஞ்ச். இந்த சேலஞ்ச் அப்படின்ற சொல்கிற வார்த்தை என்னென்னா, இந்த ஒரு 33 நாட்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்திற்குள் அல்லது ஒரு 50 நாட்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்குள் நீங்கள் செட் பண்ணிக்க போகிற தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 லட்சமா 3 கோடியா இல்லை 5 கோடியாங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ என்னவாக இருந்தாலுமே அது உங்களால் செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விஷயமாக நீங்கள் அந்த கான்ஷியஸாக அந்த நெகட்டிவ் தாட்ஸை எரேஸ் பண்ணணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். சில பேருக்கு பார்த்தோம்னா அது மாதிரி இல்லாமல் ஒரு 3 லட்சமோ அல்லது 7 லட்சமோ 10 லட்சமோ இந்த மாதிரியாக கூட வரக்கூடும். அது மாதிரியாக வந்ததுன்னா மேலும் மேலும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பான முறையிலே அச்சீவ் பண்ணலாம். பிரபஞ்சம் என்றுமே நம்மை கைவிட்டதே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தெய்வ சக்தியானதும் சரி, அந்த காஸ்மிக் ஃபோர்ஸும் சரி, அந்த யூனிவர்சல் ஃபோர்ஸஸும் சரி என்றுமே யாரையுமே கைவிட்டது கிடையாது. அதை முழுமையாக நம்புவோருக்கு. அதனால் இந்த விஷயங்களே ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் இது நடுவில் இந்த மாதிரியான தாட்ஸ் நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஒரு இம்மன்ஸான ஏதாவது ஒரு இஷ்யூவில் ப்ராப்ளத்தில் சேலஞ்சஸில் இருந்தீங்கன்னாலும் கூட அதை வரும்பொழுதெல்லாம் இந்த ஒரு மந்திரத்தினை தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தால் அந்த எண்ணங்கள் உங்களுக்கு காணாமல் போகும். எப்பொழுது அந்த எண்ணங்கள் உங்களுக்கு காணாமல் போகிறதோ அப்பொழுதுதான் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஈடேறுங்கிறத மட்டும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு இந்த இருக்கிற ஒரே ஒரு ரூல் அப்படிங்கிறது இது வேறு எந்த ரூலுமே கிடையாது. இந்த ஒரே ஒரு ரூல் தான். ரொம்ப சிம்பிளான ரூல், ரொம்ப எஃபெக்டிவான ரூல். இந்த எஃபெக்டிவான ரூலை நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக கடைபிடிக்க வேண்டும். இதை கடைபிடித்து விட்டீர்களால் 100% உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதை என்னால் கூற முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, பெண்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே இதை செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆல் 365 டேஸ் அவங்க யார் வீட்டில் இருந்தாலும் செய்யலாம்.
ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் செய்யலாம், அல்லது கல்யாணமே ஆகலைனாலும் செய்யலாம், அல்லது என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையிலுமே அவங்க செய்யலாம். பெண்களாகட்டும், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஹோம் மேக்கர்ஸ் ஆகட்டும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாமல் வேலை இல்லாதவர்களாகட்டும், வேலை தேடி கொண்டு வருப்பவர்களாகட்டும், யாராக இருந்தாலுமே இந்த ஒரு விஷயத்தை செய்தீர்கள் என்றால் ஏதாவது ஒரு ரூபமாக அந்த விஷயம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அந்த ஒரு விஷயம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வரும். இந்த 33 lakhs அப்படின்ற மாதிரியான விஷயமா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் உதாரணத்துக்கு வந்து பார்த்தோன்னா வேலைக்கே போகலை, அல்லது நீங்கள் ஹோம் மேக்கராக இருக்கீங்க, அப்போ நான் வந்து எனக்கு 33 லட்சம்லாம் வேண்டாம், எனக்கு 3 லட்சம் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதாவது 3 தொகை அல்லது 5 தொகை, 3 or 5, இந்த 2 தான் உங்களுக்கு. 3 லட்சம் வரலாம், 5 லட்சம் வரலாம், 33 லட்சம் வரலாம், அல்லது 3 கோடி வரலாம், அல்லது 5 கோடி வரலாம், 50 லட்சம் வரலாம் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த செட் பண்ணிக்கிறத தினசரி நீங்கள் எழுதும் பொழுது கண்டிப்பான முறையிலே காலையில் எழுதும் பொழுது நீங்கள் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது. சரி, இதை எப்போ எழுதலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு முன்னால் நான் அந்த மந்திரத்தை சொல்லிடுறேன். அதாவது ஏராளம் எண்ணிக்கை இக்கணமே இப்போதே. இது ஒரு வைப் மந்த்ரா. இந்த வைப் மந்த்ரா அப்படிங்கிறது என்னால் உருவாக்கப்பட்டு நான் பல மந்திரங்கள் இது மாதிரியான விஷயங்கள் கொடுத்திருக்கிறேன். அது பலருக்கும் பயன்பட்டு வருகிறது. மாதமே நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், பல வருஷமாக உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த ஒரு மந்திரத்தை உங்களுக்கு அந்த ஃபுல்லாக உள்ள அந்த எனர்ஜியோட ஃபீல் பண்ணி நீங்கள் என்ன அமௌண்ட் நீங்கள் வந்து அந்த 3 lakhs or 33 lakhs or வாட் எவர் இட் இஸ் அமௌண்ட், அது 5 lakhs or 5 crores வாட் எவர் இட் இஸ், அதை நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் கண்டிப்பான முறையிலே அதை அடைவீர்கள் அல்லது அடைந்து விட்டீர்கள் என்ற நினைப்பு கூட உங்களுக்கு வந்து அது இன்னுமே நல்ல ஒரு பலன் தரும். உங்களுக்கு பணம் வந்தாச்சு, உங்களோட மேலே அந்த பணம் கையில் இருக்குது, உங்களுக்கு உங்கள் கண்ணு முன்னால் நீங்கள் எழுதும்போது அந்த 5 லட்ச ரூபா பணம் இருக்குது, அல்லது 50 லட்ச ரூபா பணம் இருக்குது, பணமாகவே இருக்கட்டும், அல்லது செக்குன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்களா, உங்களோட செக் டிரான்சாக்ஷன் அதிகமாக இருக்கா? ஸோ செக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 50 லட்சம் அப்படிங்கிற செக் வந்து உங்களுக்கு போட்டு வைத்திருக்கிறார்கள், உங்களுடைய பெயரை போட்டு வைத்திருக்காங்க, உங்கள் கம்பெனி பெயரை போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரியாக ஏதாவது ஒரு விதமாக நீங்கள் அதை கண்களால் பாருங்கள், உங்கள் உணர்வினால் உணருங்கள். உங்களுடைய ஒவ்வொரு உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுத்திசைகளுமே சரி அந்த ஒரு விஷயத்தை உணர வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் இதுக்கு வந்து 33 நாள்லாம் ஆகவே ஆகாது, 50 நாளோ 33 நாளோ ஆகவே ஆகாது, ரொம்ப ரொம்ப சீக்கிரமே ஆகிடும். ஸோ அது மாதிரியாக விஷயமாக கூட நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம். இந்த காலையில் செய்ய வேண்டிய அந்த ஒரு வேலை அப்படின்றது நீங்கள் காலங்காலத்தில் எழுந்தோடனே நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரங்கள், நிறைய மந்திரங்கள் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் காலங்காலத்தில் எழுந்தோடனே எழுத வேண்டியது. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போய் ப்ரஷ் பண்ணிட்டு வருவீங்க இல்லையா, அந்த விஷயம்லாம் வேண்டாம். காலையில் எழுந்து கண் விழிக்கிறீர்கள், படுக்கையிலே உட்காந்துட்டு எழுதலாமா அப்படின்னு கேட்டால் கூட நீங்கள் படுக்கையில் உட்காந்துட்டு எழுதுறது கூட எழுதலாம். அதாவது உடம்புக்கு முடியாதவங்க அது மாதிரி. மற்றவர்கள் போய் முகத்தை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு உடனே எழுதி முடிச்சிருங்க. இது எழுதுறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். இதை எழுதி முடித்து விட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணுறது மற்ற வேலைகள் எல்லாமே பார்க்கலாம். இதுதான் வந்து இதில் சிம்பிள் ரூல். இது வந்து ஃபஸ்ட்டு மார்னிங் செய்ய வேண்டிய ஒரு ரூல் வச்சுக்கோங்களேன். எவ்வளோ தடவை எழுத வேண்டும், எந்த பேனால் எழுதணும் அப்படின்னு கேட்பாங்க. எந்த பேனாவில் எழுத வேண்டும் அப்படின்ற மாதிரியாக விஷயமாக கேட்டீர்கள் என்றால் நீங்கள் வந்து கிரீன் கலர் பெனில் எழுதுறதோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பெனில் எழுதுறதோ இரண்டுமே அதிகப்படியான ஒரு பலன் தரும். இதுக்குள்ளே நீங்கள் வந்து கிரகங்கள் எல்லாம் கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். கலர்ஸ்க்குண்டான அந்த ஒரு கலர்ஸோட ஆக்டிவேஷன், அந்த ஒவ்வொரு கலர்கள் மூலமாக நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய ஆழ்மனதில் பதியும், அது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக அதில் உள்ள ஆராய்ச்சியுடைய வழிவாகத்தான் இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து சிகப்பு அல்லது இது கிரீன், பச்சை, இதில் வந்து நீங்கள் ரெண்டுலேயுமே எதில் வேணால் எழுதலாம். அது வந்து உங்களோட இஷ்டம். அன்ரோல்டு பேப்பரில் எழுதுறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அன்ரோல்டு பேப்பர் அப்படின்றது பேப்பராக எடுத்து எழுதினாலும் சரி, ஒரு 40 pages நோட்டோ 80 pages நோட்டோ வாங்கி வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு பக்கம் முழுவதுமே எழுதுங்கள். அதாவது ஏராளம் எண்ணிக்கை இக்கணமே இப்போதே, ஏராளம் எண்ணிக்கை இக்கணமே இப்போதே, ஏராளம் எண்ணிக்கை இக்கணமே இப்போதே. இதுக்கு முன்னால் நீங்கள் காலையில் எழுதுறதுக்கு முன்னால் அதை எடுத்து வச்சோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க இவ்வளோ அமௌண்ட்டு, இன்றைக்கி ஒரு அமௌண்ட் நாளைக்கு ஒரு அமௌண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நாம் வந்து செய்யக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற ரூல் என்னென்னா, நீங்கள் காலையில் எப்போ எழுந்திருக்கீங்களோ, அப்போ நீங்கள் மத்தியானம் தான் எழுந்திருப்பீங்கன்னா அதை பற்றி தட் டசன்ட் மேட்டர். நீங்கள் எப்போ எழுந்திருக்கீங்களோ எழுந்தோடனே ஃபஸ்ட்டு வேலையாக உங்கள் முகம் கழுவி விட்டு இதை செய்ய வேண்டியது, அவ்வளோதான். முகம் கழுவுவது அப்படின்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உடம்பு முடியாதவங்க மட்டும் அப்படியே எழுதிட்டு அதுக்கப்புறம் நிதானமாக தான் அவங்க செய்வாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்க படுக்கையிலே உட்காந்துட்டு எழுதலாம். அது மற்றவங்க எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். உங்களால் வந்து உங்களுடைய இன்டென்ஷன் நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதை வந்து பிரபஞ்சத்திற்கு அந்த ஒரு கோரிக்கையை அனுப்புகிறீர்களா, அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப எளிதாக இந்த ஒரு விஷயம் இதன் மூலமாக நிறைவேறும். அதாவது நீங்கள் வந்து முகத்தை அலம்பும்போது உங்களுக்கு வந்து அந்த கரெக்டான இன்டென்ஷன் அப்படின்றது செட் பண்ணிக்க முடியும். ஏராளம் எண்ணிக்கை கிழமை இப்போதுங்கிறது நீங்கள் அது மாதிரியான ஒரு பேஜ் ஃபுல்லாகவே எழுதுங்க, அல்லது 33 முறை அல்லது 50 முறை. இந்த 3ல் எது வேணால் உங்களுக்கு 50 டைம்ஸ் எழுதுறீங்களோ அல்லது 33 டைம்ஸோ இல்லை ஒரு பேஜ் ஃபுல்லையோ இப்படி எழுதி முடிச்சுட்டு நீங்கள் மூடி வச்சுட்டு நீங்கள் உங்களோட வேலையை பார்க்கலாம். இது நீங்கள் செய்ய வேண்டியது. அதர் பீரியட்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் ஏதாவது வருது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் உடனடியாக இந்த ஒரு மந்திரத்தினை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருங்கள். ஏராளம் எண்ணிக்கை கிழமை இப்போது, ஏராளம் எண்ணிக்கை கிழமை இப்போதுங்கிறத சொல்லிக்கிட்டே இருங்க. எவ்வளோ தூரம் சொல்ல
முடியுமோ அது மாதிரியான விஷயமாக அந்த நெகட்டிவ் தாட் உங்களுக்கு மறையிற வரைக்குமே நீங்கள் வந்து சொல்லிக் கொண்டிருங்கள். அந்த கவலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மறையிற முறைக்கே இந்த ஒரு விஷயத்தை சொல்லி பாருங்கள். இது வந்து ஒரு விஷயம். இரவு நேரத்திலே இதே போல வந்து நீங்கள் தூங்க போவதற்கு முன்பு, அதாவது இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு நீங்கள் ஒரு 10-15 நிமிஷமாவது அந்த உணர்வுடனேயே இருக்க வேண்டும். 10 நிமிஷமாக அந்த ஒரு உணர்வுடனேயே நீங்கள் படுக்கையிலே போய் படுக்க வேண்டும். படுக்கையில் படுக்கும்போது அந்த 10 மினிட்ஸ் டோட்டலாக ஓவராலாக அந்த ஒரு எனர்ஜி வித் ஃபீல் அப்படின்றது வேணும். இதை எழுத போகிறதுல வேற ஒரு விஷயம் எழுத போகிறீங்க, வேற ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு தேவைப்படுகிறது அந்த டைம்லன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரியாக நீங்கள் வந்து எழுத வேண்டியது. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது மொபைல் பார்க்குறதோ அது மாதிரி ஏதாவது அர்ஜென்ட்டாக ஏதாவது பார்க்கணுன்னா பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்வேஸ் சொல்கிறது என்ன அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில் கடைசி வேலையாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு போய் படுக்கிறது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு மந்திரம் இருந்தால் அதை ஸ்டாண்ட் பண்ணிட்டு போய் படுக்கிறது அப்படின்றதுனா அது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இரவிலே நீங்கள் எழுத வேண்டியது என்னென்னா, ஒரு டேட் போட்டுக்கோங்க. டேட்டில் அதுக்கு தனியாக ஒரு நோட்டு, ஒரு 40 பேஜஸ் நோட்டுன்னு வச்சுக்கோங்க. டேட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய லாங்குவேஜில், அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய தாய்மொழி எதுவோ அது மாதிரியான ஒரு விஷயமாக, அல்லது நீங்கள் வழக்கு மொழி எதுவோ உங்களுக்கு ரெகுலராக இருக்கிறது, தெலுங்கோ, இந்தியோ, கன்னடமோ, தமிழோ, ஆங்கிலமோ எதுவாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை நீங்கள் எழுதலாம்னு வச்சுக்கோங்க. அது எழுதுறது என்ன அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தா, அந்த ஒரு நாளிலே அசை போட வேண்டியது. நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் அசை போடுங்க. அசை போடுறது அப்படின்னா, இது ஒரு 2-3 நாள் செஞ்சுட்டிங்கன்னா 3ஆவது நாள் 4ஆவது நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் நடக்கும்போதே அந்த விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இரவு வந்து நேராக நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை நினைத்துக்கொண்டே எழுத வேண்டியது தான் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டேஸ் மட்டும் ப்ராக்டிஸ் இல்லாதவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஒரு நாளிலே நீங்கள் யாருக்கு நன்றி சொல்வீர்கள். நம்ம நன்றி சொல்வதற்கு ஒரு நாளைக்குன்னு எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1000 பேருக்கு அது மாதிரியான விஷயமாகவே எழுதலாம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பெற்ற தாய்க்கு, தந்தைக்கு, நம்மளுடைய சகோதரர்களுக்கு, நம்மளுடைய நண்பர்களுக்கு, நமக்கு வரக்கூடிய காற்றுக்கு, நமக்கு இருக்கக்கூடிய நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றுக்கு, சூரியனுக்கு, சந்திரனுக்கு, நமக்கு கிடைக்கக்கூடிய நீருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஏகப்பட்ட, நம்ம இருக்கக்கூடிய நிலத்திற்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக இந்த பிரபஞ்சத்திற்குன்னு ஏகப்பட்டதை நம்ம வந்து சொல்லலாம். அதை தவிர ஒரு நாளைக்கு எப்படியாவது ஒரு 3 பேருக்காவது நீங்கள் நன்றி சொல்லுவீங்க இல்லையா? ஒரு நன்றி சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் இல்லையா? எதையாவது ஒரு விஷயத்தை நினச்சிப்பீங்க இல்லையா? உங்கள் அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அது மாதிரியான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அன்றைக்கி ஒரு நேரத்துக்கு உங்களுக்கு அது மாதிரியாக தோன்றுகிறது என்றால் நீங்கள் அப்படியே எழுதலாம். அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரி எழுதுனா அது மாதிரி நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு யார் நன்றி சொல்லணும்னு நினச்சாலும் சரி, உங்கள் குருமார்களாகட்டும் யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த ஒரு விஷயத்தை அவர்களுடைய பெயரையோ அல்லது அவர்களுடைய உறவையோ போட்டு, குரு என்றால் குரு என்று போடுங்கள், தாய் என்றால் தாய் என்று போடுங்கள், தந்தை என்றால் தந்தை என்ற இந்த மாதிரியான ஒரு உறவை போட்டு, அல்லது தெய்வம் என்றால் தெய்வம் என்று போடுங்கள், அல்லது அந்த நம்பர் வேறு ஏதாவது ஒரு நம்பர், அல்லது யாரோ ஒருத்தர் ரோட்டில் போனார், அவர் வந்து கரெக்டாக அந்த ஒரு இடத்துல கிராஸ் பண்ணும்பொழுது நான் வண்டி அங்கே நிறுத்தினதுனால நான் எனக்கு வந்து பார்த்தோன்னா முன்னால் ஏதோ ஒரு பாட் ஹோல் இருந்து அதில் விடாமல் இருந்தேன், அதில் வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் தவிர்த்து இந்த மாதிரியான சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ், ஜஸ்ட் ஒரு காக்கா வந்து அதோட எச்சம் போடாமல் இருந்தது என்னோட காரில், இப்படி கூட உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயமாக கூட உங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லலாம். காக்காய்க்கும் சொல்லலாம், அந்த நபருக்கும் சொல்லலாம், அது மாதிரியான விஷயம். ஸோ அப்போ அந்த மாதிரியாக நீங்கள் எழுதும்பொழுது அந்த பர்டிகுலராக யாராவது பேரே இல்லைன்னா அது பேர் இல்லாத இந்த மாதிரியான ஒரு நபர் வந்தால் இது மாதிரி சொன்னால் அவருக்கு நன்றி நன்றி நன்றி, கடைசியில் வந்து 3 தடவை அந்த நன்றி 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 எழுதிருங்க, அல்லது தேங்க்ஸ்னு எழுதிருங்க. அது மாதிரியாக 3 நபர்களுக்கு அந்த மாதிரியாக ஒரு நாளுக்கு இருக்கக்கூடிய 3 நபர்கள் தினசரி இதை எழுத வேண்டியது. எப்படி நீங்கள் 33 நாட்களோ 50 நாட்களோ செய்கிறீர்களோ அதே போல் இரவு நேரங்களிலே முழுமையாக இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. ஒரு நாள் செய்யலைன்னா பரவாயில்லையா, 2 நாள் செய்யலைன்னா பரவாயில்லையான்ற கேள்வி உங்களுக்கு இப்பொழுது வருகிறது என்றால் கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு நடக்காது என்பதை நீங்கள் தீர்மானமாக தெரிந்து கொள்ளலாம். காரணம் என்னன்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே நெகட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக சூன்யமாகத்தான் முடியும் அப்படின்றது ஒரு உறுதி. அதனால் இந்த ஒரு விஷயம் இல்லை, எந்த ஒரு விஷயமே அப்படிதான். அதனால் முயற்சிகள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கட்டும். பிரபஞ்சத்திற்கு உங்களுடைய கோரிக்கைகள் இருந்து கொண்டே இருக்கட்டும். அதை மீறி உங்களுக்கு ஏதாவது ஒரு நாள் 2 நாள் தடைகள் வந்து விட்டதென்றால் அதுக்கப்புறம் தாண்டி நீங்கள் வந்து அது மாதிரியாக கண்டினியூ பண்ணுறதுங்க, அது கண்டினியூ பண்ணிக்கோங்க. திரும்பி ஃபஸ்ட்லேருந்து தான் ஆரம்பிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இதை வந்து ஓவராலாக வந்து நம்ம யூனிவர்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜஸ் ஆகட்டும். அதே சமயத்திலே உங்களுடைய ஒரு ஆக்ஷன்ஸ்லேயும் சரி, உங்களுடைய பிரெயின்லேயும் சரி, உங்களுடைய தாட் லெவல்லையும் சரி மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்து உங்களை பல்வேறு விதமான விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாகவே, இந்த ஒரு மெத்தட் அப்படின்றது கண்டிப்பாகவே இருக்கும். அதனால் முயற்சி செய்யுங்கள். முயற்சி செய்து கண்டிப்பாக எனக்கு வந்து எப்படி உங்களுக்கு அதோடைய ஒரு விளைவுகள் இருந்தது என்பதை தெரிவியுங்கள். நமசிவாய.